தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நம்ம சிவசங்கர் அவர் அவரை நம்ம இன்டர்வியூ எடுக்க போறோம். ஃபுல்லா பார்க்கலாம் வாங்க. நான் சிவசங்கரன் அவரோடு இணைந்திருக்கிறாங்க. அவரோட ஒரு வேட்பாளர். அண்ணா வணக்கம். வணக்கம், எல்லாருக்கும் புரட்சி வணக்கங்கள். ஆனா ஒரு சின்ன கேள்வி, நீங்க திண்டுக்கல்ல இருக்கீங்க, உங்களை எப்படி இன்னொரு மாவட்டத்துல போய் உங்களை வேட்பாளரா அறிவிச்சாங்க? அம்பை தொகுதி இல்ல, இது தமிழ்நாட்டுக்குள்ள தானே இருக்கு. அதனால அதாவது எனக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்து இருக்கு. நான் அண்ணன் சீமான் தலைமை சொல்லுது, தலைமைக்காக நம்ம போய் கட்டுப்பட்டு போட்டிக்கிறோம், அவ்வளவுதானே தவிர எனக்கு அதுல ஒரு சின்ன இது இருக்கு. ஏன்னா ஒரு 15 ஆண்டுகள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் அந்த சட்டமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளர்கள், அங்க இருக்கக்கூடிய களப்பணியாளர்கள் களப்பணி செஞ்சு உழைச்சு அந்த தொகுதியை கட்டமைச்சு வச்சிருப்பாங்க. அந்த மண்ணினுடைய மைந்தர், அந்த அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்தவங்க, திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவங்க, அவங்க தான் போட்டியிடணும் அப்படிங்கிறதுல எனக்கு மாற்று கருத்துல, எல்லா பேரும் அதை நினைக்கிறாங்க. எனக்கு மாற்று கருத்துல என்னுடைய கருத்து தான். ஏன்னா திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியில 2019 மன்சூர் அலியான போட்டியிட வைக்கும்போது எங்கள்கிட்ட எல்லாம் கேட்டாரான்னு, அப்ப எல்லாம் நாங்க சொன்னது, ஒரு நடிகர் அவர் போட்டியிட்டாக்க ஒரு கட்சியை கொண்டு போய் மூல முடுக்கல எல்லாம் சேர்க்க முடியும். ஏன்னா இப்ப நான் போய் ஒரு இடத்துல போய் ஒரு தேர்தலை போட்டிடுறேன். இப்ப ஒரு பாராளுமன்ற வேட்பாளர்னா எனக்கு நத்தத்துக்குள்ள எல்லா பேருக்கும் அறிமுகம் இருந்தாலும், பழனியில ஒரு ஒன்றிய தொகுதி நான் பேசும்போது நான் என்னைய முதல் அந்த ஊர்ல அறிமுகப்படுத்தணும். ஒரு டீ கடையில போய் பேசுறேன், பழனியில ஒரு ஒரு ஒன்றியத்துல போய் பேசுறேன், சிவகிரிப்பட்டியில போய் பேசுறேன்னு வச்சுக்கோங்க. அந்த ஊர்ல போய் நான் என்னை அறிமுகப்படுத்தணும். ஒரு டீ கடையில இருந்தாங்க, ஒரு தேநீர் கடையில போய் என் பேர் சிவசங்கரன், என்னோட சொந்த ஊர் இது, நான் என்ன படிச்சிருக்கேன், இந்த கட்சியில போட்டிடுறேன், எங்களுடைய சின்ன இது, இப்படி விளக்கம் கொடுக்கணும். இதே நடிகர் மன்சூர் அலியான் போன்ற ஒரு பிரபலமான நபர்கள் போட்டியிடும் போது அது ஒரு என்ன சொல்றது, ஒரு குன்றின் மேல் ஏற்றப்பட்ட ஒரு விளக்கு மாதிரி தான். ஒரு நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னத்தை கொண்டு போய் அவர் மூலமாக மூல முடுக்கலா சேர்க்க முடியும் அப்படின்னு நான் அன்னைக்கு நம்பணும் 2019. ஆனாலும் அதனால அவரோட நின்று களப்பணி செஞ்சு எல்லாமே பண்ணோம். ஆனா அந்த காலகட்டத்துக்கு பிறகு அங்க இருக்கக்கூடிய என்னோட சேர்ந்த களப்பணியாளர்கள், எங்க மாவட்ட சேர்ந்த பொறுப்பாளர்கள் அவங்களா சொன்னது, நம்ம மாவட்டத்துல ஒரு வேட்பாளர் வந்தா நல்லா இருந்திருக்கா. என்னதே இருந்தாலும் நம்ம உழைச்சிருக்கோம், 10 ஆண்டுகள் உழைச்சிருக்கோம். இந்த 10 ஆண்டுகள் உழைப்பினுடைய அறுவடையை நம்ம தொகுதியிலே ஒருத்தர் பண்ணும்போது காலம் முழுக்க அவர் அந்த தொகுதியிலே இருப்பார். அப்ப அந்த தொகுதிக்கான உழைச்ச அந்த களப்பணியாளருடைய ஒரு நிகழ்வு இருக்கு, ஒரு கல்யாண காதுகுத்து, ஒரு பெரிய காரியம், இந்த மாதிரி நிகழ்வுல அவங்களுடைய இன்ப துன்பங்கள்ல நாம கலந்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். இப்ப மன்சூர் அலியான எல்லா நேரத்திலும் திண்டுக்கல் வந்துட்டே இருக்காருன்னா இல்ல, வர முடியாது, சூழ்நிலை காரணம் வர முடியாது. இன்னொன்னு அவங்களுடைய தொழில் முறைப்படி வர முடியாது. இதே நிலைமையை தான் நான் என்னைய வச்சு பொருத்தி பாக்குறேன். என்னுடைய மாவட்டம் திண்டுக்கல், என்னுடைய தொகுதி நத்தம். அப்ப என்னுடைய தொகுதியில நான் போட்டிட்டாக்க அதனுடைய தன்மை வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நான் இங்க இருந்து ஒரு 250 கிலோமீட்டர் தள்ளி, 200 கிலோமீட்டர் 250 கிலோமீட்டர் தள்ளி போய் போட்டியிடும் போது அதனுடைய தாக்கம் வேற மாதிரி இருக்கும். அப்படிங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து இல்ல. தலைமை அதை சொல்றாங்க, அதனால நம்ம கட்டுப்பட்டு நிக்கிறோம். நான் அம்பாசமுத்திரம் தொகுதியினுடைய கலந்தாய்விலே சொன்னேன், 15 வருஷம் நீங்க உழைச்சிருக்கீங்க, அந்த உழைப்புக்கு மகுடம் சுற்ற மாதிரி தான் இருக்கணும் என்னுடைய உழைப்பு. என்னுடைய கால்கள் வலி, ஒரு நாளைக்கு கூட நான் என்னுடைய அந்த கால் வலியை தாங்க முடியாம தான் என்னுடைய தூக்கம் இருக்கணுமே தவிர, நான் ஒரு தூக்கத்துக்காக நான் உங்க ஊர்ல இருக்கக்கூடாது, போனா ஒரு சாம்பிள் பிரச்சாரம் மட்டும் அப்படி இருக்கக்கூடாது. பேய் மாதிரி வேலை செய்யணும், இரவு பகலா வேலை செய்யணும். ஒரு ஓய்வும் சலிப்பும் தற்கொலைக்கு சமம்னு சொல்றாங்க, அது மாதிரி நம்ம உழைக்கணும் அப்படின்னு தான் நாங்க அந்த கலந்தாய்வுல பேசணும். எனக்கு அம்பாசமுத்திரம் தொகுதியினுடைய உறவுகள், அவங்களுடைய உழைப்புல நான் போய் போட்டிக்கிறேன்றது எனக்கு நல்லா தெரியும். எனக்கு என்னுடைய விருப்பு வெறுப்பு, என்னுடைய தனிப்பட்ட கொள்கை, இதெல்லாம் தாண்டி தலைமை சொல்லுது, சீமானே சொல்றாரு, இந்த தொகுதியில இன்னாரு வேட்பாளர், நீ தான் இங்கதான் போட்டியிடணும், நீ தான் களமாடன்னு சொல்லும் போது தலைமைக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கா சரியா இருக்கும். அப்படி தலைமைக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தனாலதான் 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஈழத்துல தேசிய தலைவர் பிரபாகரன் அந்த போரை செவ்வனே கட்டி எழுப்ப முடிஞ்சு. அது ஒரு 27 நாடுகள் சேர்ந்து செஞ்ச கொடுமையின் காரணமாக தான் அதை வீழ்த்தப்படுச்சே தவிர, அவங்களுடைய மாண்போட ஒரு போர் நடந்திருந்தா கண்டிப்பா விடுதலை புலிகளை உலகத்தில் எந்த ஒரு ராணுவத்தாலும் வீழ்த்தப்பட்டிருக்க முடியாது. அந்த கட்டமைப்புக்கான அடிப்படை காரணம் என்னன்னா தலைமைக்கு கீழ்ப்படிவது. அதே மாதிரிதான் நாம் தமிழர் கட்சியும் தமிழ்நாட்டுல தலைமைக்கு கீழ்ப்படியணும் அப்படிங்கறத நாம விடுதலை புலிகள்ட்ட இருந்து கத்துக்கிறோம், மாவீரர்கள்ட்ட இருந்து கத்துக்கிறோம். மாவீரர்களுடைய ஆத்மா வழிநடத்தக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி. சோ அதனுடைய வழிகாட்டுதல் எப்படி போறதா சரியா இருக்கும், தலைமைக்கு கீழ்ப்படி தான் சரியா இருக்கும். அதனால தலைமை எங்க சொன்னாலும் போட்டிடுவேன், கச்சத்தீவுல கொடுத்தாலும் கூட போட்டிட தயாரா இருக்கு. எனக்கு ஒன்னும் ஆச்சரியம் இல்ல. மக்கள் அங்க ஏதாவது வாக்காளர்கள் இருந்தா இருக்கிற நாம் தமிழர் கட்சி உறவுகள் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. இல்ல, நான் இப்ப ஒரு கலந்தாய்வு தான் முடிச்சுட்டு வந்திருக்கேன். கலந்தாய்வுலயே அவங்க அவங்களுடைய அன்பை நான் பார்க்க முடிஞ்சு, அதாவது வேற தொகுதியில இருந்து வந்திருக்காரு, நம்மளுக்கு சீட்டு கிடைக்கலையே அப்படின்னு ஒரு சிலர் ஒரு சின்ன மனவரத்துல இருந்தாலும் கூட, ஆனாலும் அதெல்லாம் கடந்து வந்தாங்க. இன்னொன்னு என்னன்னா, யார் மனவரத்துல இருந்தாங்களோ அவங்களுக்கு நானே தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டேன். இந்த மாதிரி அண்ணா அறிவிச்சிருக்காரு, நீங்க எல்லாம் அந்த ஒரு எதிர்பார்ப்புல போட்டி, அதாவது நீங்க எல்லாம் சீட்டு கிடைச்சாக்க போட்டிடலான்ற ஒரு இதுல இருந்தீங்க. ஆனாலும் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்காரு, உங்களுக்கு அதனால மனவரத்தை ஏற்பட்டுன்னு தெரியும். அதுக்காக நான் உங்கள்ட்ட வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். நீங்க தான் எனக்கு வழியை காட்டணும், உங்க தொகுதி உங்க மண், நான் உங்க மண்ணுக்கு வர்றேன், அது என்னுடைய இன்னொரு பிறந்த வீடு மாதிரி, நீங்க தான் எனக்கு வழிகாட்டணும். எப்படி ஒரு குழந்தைக்கு ஒரு தாய் அவருடைய கையை பிடிச்சிட்டு போய் ஒவ்வொரு பழக்கமா சொல்லி கொடுப்பாங்களோ அது மாதிரிதான் இப்ப எனக்கு அந்த தொகுதி மக்கள் தான் என்னுடைய ஒரு தாய். அவங்க தான் சொல்லணும், இந்த தொகுதியில இத்தனை ஊராட்சி, இத்தனை நகராட்சி, இத்தனை பேரூராட்சி, இந்த இடத்துல நம்மளுக்கு இவ்வளவு வாக்கு விழுக்காடு இதுக்கு முன்னாடி தேர்தலை வாங்கியிருக்கான், இங்கெல்லாம் களப்பணி செஞ்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவர்கள் தான் எனக்கு வழிகாட்டணும். அவர்கள் எந்தெந்த இடங்கள்ல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, அதுக்கான தீர்வு என்ன, இதை பூரா பேசி ஒரு பட்டியல் தயார் செஞ்சு துண்டறிக்கைக்கான ஏற்பாடுகளை செஞ்சு முடிச்சிருக்கோம். துண்டறிக்கையெல்லாம் ஒரு தடவை அதுல இருக்கக்கூடிய எழுத்து பிள்ளைகளை சரி செஞ்சு கொடுத்துருக்கோம். அனைமா இன்னொரு 2 நாள்ல துண்டறிக்கை வந்துடும். அந்த அளவுக்கு வேலைகள் போய்கிட்டு இருக்கு. அம்பாசமுத்திரத்தினுடைய நம்மளுடைய கட்சி உறவுகள் அந்த பாகுபாடு இல்லாம, விருப்பு வெறுப்பு இல்லாம எல்லாருமே ஒரு பேரன்போட நேசிக்கிறாங்க, பக்கபலமா இருக்காங்க. கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய முதல் வெற்றியை அம்பாசமுத்திரம் பதிவு செய்யும். ஒருவேளை நீங்க வென்றுட்டீங்கன்னு வைங்க,
ஏங்க ஒருவேளைங்கிறீங்க கண்டிப்பா நீங்க உதய- வென்றுட்டீங்க, நீங்க ஏங்க, உதயநிதி ஜெயிக்கிற அப்படி ஏஆர் ரஹ்மானுக்கு சூர்யாவுக்கு வித்தியாசம் தெரியாம எடுத்து கொடுக்குற நபரு உதயநிதி ஜெயிக்கிற அப்படி நம்ம ஜெயிக்கிறதுக்கு என்ன? அவர் காசு கொடுக்குறாரு, அவர் பணத்தை வச்சு ஜெயிக்கிறாரு, நம்மள்ட்ட பணம் இல்ல. மத்தபடி வெல்வதற்கு அதிகப்படியான தகுதியும் திறமையும் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கு தான் இருக்குன்னு நான் நம்புறேன். அதனால அவர் ஜெயிப்போம்ன்றதை நீங்க வந்து ஒரு வித்தியாசமா கேட்கணும், உறுதியா ஜெயிக்கணும், அவ்வளவுதான். நீங்க எவ்வளவு வாக்கு வித்தியாசம் வேணா கேட்க வேண்டியதா. நீங்க அந்த அந்த ஒரு உந்துதலோட இருந்தா மட்டும்தான் நம்மளால கலப்பணி செய்ய முடியும். நானும் அம்பாசமுத்திர தொகுதியின் வாக்காளர்ங்கிற முறையில நானும் ஒரு வரவேற்கிறேன். அப்படியா? ஆமா, நான் அவரும் தான். இப்போ நீங்க ஜெயிச்சிட்டீங்க, ஆக மொத்தம் எல்லாத்தையும் இங்கே ஜெயிச்சிட்டீங்க, நீங்க ஜெயிச்சிட்டீங்க. அதனாலதான் அவ்வளவு நீங்க ஆக்ரோஷமா எப்படி அந்த மக்களை அணுகுவீங்க? இல்லைங்க, நீங்க உங்களுக்கும் அந்த தொகுதிக்கும் நீங்க பிறந்து வளர்ந்த இடத்திற்கும் நீங்க களப்பணி ஆற்றிய இடத்திற்கும் 250 கிலோமீட்டர் வித்தியாசம் இருக்கு. நீங்க வேற மாதிரியான ஒரு தமிழ் மொழியை பேசுவீங்க, அவங்க வேற மாதிரி ஒரு மொழியை பேசுவாங்க. அந்த மக்களின் புரிதல் உங்களை பார்த்து எப்படி இருக்கும், நீங்க அவங்களை எப்படி பாருங்க? இல்லங்க, நான் ஒரு 19 வருஷம் கோயம்புத்தூர்ல தாங்க இருந்தேன். அதனால நான் நத்தத்துல இருந்து கோயம்புத்தூர் போகையில இதே மாதிரி ஒரு 200 கிலோமீட்டர் தள்ளி தாங்க இருந்துச்சு. அங்கதாங்க 19 வருஷம் கல்லூரி எல்லாம் படிச்சு பேராசிரியரா வேலை பார்த்தேன். அதனால இந்த பக்கத்துல மேற்கு பக்கமா ஒரு 250 கிலோமீட்டர் போனா எனக்கு தெற்கு பக்கமா 250 கிலோமீட்டர் போறது ஒரு பெரிய பிரச்சனையும் இல்ல. கொங்கு தமிழ் பேச தெரிஞ்சு எனக்கு திருநெல்வேலி தமிழ் பேசுறது ஒரு பெரிய பிரச்சனை இல்ல. பிரச்சனை ஊராம இசைக்கு சுப்பையா மாதிரியான ஆட்களை தான் நாம பார்ப்போமே தவிர தமிழோ தமிழ் மொழியோ பண்பாடோ கலாச்சாரமோ இடமோ தூரமோ எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல. அது வந்து வேற எது கச்சத்தீவு இது அந்த மாதிரி அவ்வளவு தூரம்ல இல்ல, பக்கத்துலதான் இருக்கு. என்ன அந்த மக்களுடைய ஒரு சில அந்த பழக்க வழக்கங்கள் வேணா மாறுமே தவிர அந்த அன்பும் பாசமும் மாறாது. இது ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்துக்குரிய அன்பு பாசம். அதாவது விருந்தோம்பல் என்பது ஒட்டுமொத்த தமிழ் மண்ணுக்கானது. அது திருநெல்வேலி மண்ணுல ஒண்ணு, செம்மண்ணுல ஒண்ணு, கரிசல் மண்ணுல ஒண்ணு அப்படியெல்லாம் கிடையாது. எல்லா மண்ணுலயும் அதே மாதிரிதான். எனக்கு அம்பாசமுத்திரம் வந்து ரொம்ப என்ன சொல்றது, இதுதான் இந்த பிரபஞ்சத்தினுடைய முடிவு. எப்பவுமே ஒண்ணு தெரிஞ்சுங்க, பிரபஞ்சம் வந்து மிக அற்புதமானது. அது வந்து இன்னாருக்கு இந்த காலகட்டத்துல இந்த நேரத்துல இதை செய்யணும்னு முடிவு செஞ்சிருக்கும். நாம அதை எதுவுமே மாற்றவே முடியாது. மாறாக நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டு நீ பாத்துக்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. அதே மாதிரிதான் நான் முழுமையாக அம்பாசமுத்திரத்தில் போட்டியிட வேண்டும் என்பது அண்ணனுடைய முடிவு. அந்த முடிவு கட்டுப்பட்டு நம்ம போற வேலை செய்யறோம். அருமையா இருக்கு. நாம அதுல வென்ற பிறகு அங்கேயே குடியேறிடும். நம்ம மத்தவங்கள மாதிரி இது நம்மளுக்கு ஒன்றும் பெரிய ஒரு விஷயமே கிடையாது. கோயம்புத்தூர்ல போய் ஒரு 19 வருஷம் படிப்புக்காகவும் கல்விக்காகவும் வேலைக்காகவும் போய் இருந்த நாம இந்த பக்கத்துல போய் கொஞ்சம் குடியிருக்கிறதுல பெரிய பிரச்சனை வந்துட போறதில்ல. அதனால நான் வென்றாலும் வெல்லாவிட்டாலும் அம்பாசமுத்திரம் என்பது என்னுடைய இன்னொரு தாய் வீடு. கண்டிப்பா 15 வருஷம் உழைச்ச உழைப்புல அவங்களுடைய உழைப்புல நான் போட்டிடுறேன். திரும்ப அவங்க வீட்டினுடைய நல்லது கெட்டது எல்லாத்துலயுமே முடிந்த அளவு கலந்துக்கிறேன். ஒவ்வொரு நிகழ்வுல நேரடியா உடனே கலந்துக்கிற முடியாது இல்லையா, ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை போய் தொடர்ச்சியா நடந்த விழாக்கள் யார் இல்ல விழாக்கள் நடச்சா எல்லாம் போய் கலந்துக்கிறோம், எல்லாம் பண்ணுவோம். வென்று விட்டால் உறுதியா வெல்லும் நினைக்கிறேன். வென்றுட்டால் அதே தொகுதியில குடியேறிடுவோம். குடியேறது மட்டும் இல்லாம எந்தெந்த ஊர்ல என்னென்ன பிரச்சனை நம்ம தேர்தல் அறிக்கையா ஒரு தேர்தல் செயற்பட்டு வரைவா அந்த தொகுதிக்கு ஒண்ணு கொடுக்குறோம். அதை நம்ம ஒருவேளை வெள்ளாட்டியும் கூட நம்ம தான் வெள்ளலையே, அப்ப இந்த தேர்தல் வாக்குறுதியா கொடுத்த இந்த தேர்தல் அறிவிப்பா கொடுத்தா நம்ம எதுவுமே செய்ய மாட்டோம்னா இல்ல, நாங்கள் வென்றால் நாங்களே அதை நிறைவேற்றுவோம். ஒருவேளை வெல்லாவிட்டால் நிறைவேற்றுவதற்கு போராடுவோம். மக்களோட சேர்ந்து காலம் முழுக்க போராடிட்டே இருக்க முடியாது. ஒரு வாய்ப்பை கொடுத்தா நாங்க போராடுறதுக்கு பதிலா ஒரே கையெழுத்துல அதை முடிக்க முடியும். அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. மாற்றம் என்பது என்னைக்குமே மாறாது. நம்ம சொல்றது எதுவுமே வந்து வானத்தை வில்லாக்குவோம், வானவில்லா கயிறாத்திரி அப்படிலாம் நம்ம சொல்லவே இல்லை. அங்க தேவை என்ன? விவசாயம். அங்க இருக்கக்கூடிய அடிப்படை என்ன? ரெண்டே தான் இருக்கு. ஒண்ணு விவசாயம், இன்னொன்னு மாஞ்சோலை சுற்றுலாத்தலமாக ஏற்படுத்தப்பட்டால் சுற்றுலாத்தலம். இப்போதைக்கு ஆன்மீக தலங்கள் நிறைய அங்க இருக்கு. அப்ப மக்கள் வந்து போறதுக்கு தேவையான வசதிகள் ஆன்மீகத்துக்கு சுற்றுலாவுக்கு சுற்றும் தொழிலாளர்கள் அங்க நிறைஞ்சி இருக்காங்க. இல்ல சகோதரன், நீங்க ஒன்று தெரிஞ்சுக்க. நம்ம தனிப்பட்ட முறையில அம்பாசமுத்திரத்துக்கு மட்டும் நான் ஒரு தொழிற்சாலையை கொண்டாடுவேன், நான் ஒரு பொய்யான வாக்குறுதியை ஃபால்ஸ் கமிட்மெண்ட் நான் கொடுக்க தயாரில்லை. ஏன்னா அண்ணன் சீமான் வந்து சொல்லிட்டாரு, வளமும் வளம் சார்ந்த இடங்களும் ஒவ்வொரு பகுதிக்கும் தேவையானதை எப்படியெல்லாம் திட்டமிடணும் அண்ணன் ஒரு செயற்பாட்டு வரைவு வச்சிருக்காரு. அந்த செயற்பாட்டு வரைவு அம்பாசமுத்திரத்துக்கும் பொருந்தும். அதோட சேர்த்து நாம இப்ப இருக்கு பாத்தீங்களா, இப்ப இருக்கிற ஒரு தேவை இருக்கும். நம்ம ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் செய்யறது போக இப்ப இருக்க ஒரு தேவை இருக்கு. அங்க ரொம்ப அதிகமாக தேவைப்படுவது என்னன்னா, ஒரு நெல்லுகள், அதாவது நெல் விளைவிக்கப்பட்ட நெல் தானியங்கள், இதை பாதுகாக்க வேண்டிய குடோன் இல்ல இங்க. அப்ப அந்த சேமிப்பு கிடங்குகளை அதிகமாக நம்ம ஏற்படுத்தணும். அது எப்படின்னா, ஒரு 300 ஏக்கருக்கு ஒண்ணு. நம்ம வெறுமனை வந்து ஒரு ஒன்றியத்துக்கு ஒண்ணு அப்படி வைக்க கூடாது. ஒரு ஒன்றியத்துல 1000 ஏக்கர் விவசாய நிலம் இருக்கும், இன்னொரு ஒன்றியத்துல வெறும் 300 கூட இருக்கலாம், இன்னொரு ஒன்றியத்துல வெறும் 100 இருக்கும், நகர்ப்புறம் அதிகமா இருக்கும். அப்ப நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு 300 ஏக்கருக்கும் ஒரு சேமிப்பு கிடங்கு, தானிய சேமிப்பு கிடங்கு, என்ன சொல்லணும் மக்களுக்கு புரியமான நெல் குடோனும், அந்த மாதிரி அரசு சார்பான சேமிப்பு கிடங்குகளை அதிகப்படுத்தணும். அது போதுக்கு அங்க நீங்க பழைய காலத்துல இருந்து சில தொழில்கள் இருக்கு, அந்த மண் சார்ந்த தொழில் இருக்கு. மண்பாண்டம் அதிகமா செய்யக்கூட இருக்கு. இந்த 10 மாட பாயின்னு சொல்லக்கூடிய அந்த பாய் உற்பத்தி அதிகமா இருக்கு. இது போது இந்த வெண்கல பொருட்கள், வெண்கல பாத்திரங்கள் செய்யக்கூடியது, அது இந்த குத்து விளக்கு பொருட்கள், அது பானை, செம்பு, அந்த மாதிரியான பித்தளை பொருட்கள் செய்யக்கூடிய பொருட்கள் நிறைய அங்க வந்து குடிசை தொழிலா இருக்கு. அந்த மாதிரி காட்டேஜ் ஒர்க்கெல்லாம் திரும்ப நம்ம வந்து மீட்டெடுக்கணும்னா அந்த மக்களுக்கு தேவையான தொழில் ரீதியான உபகரணங்களை வாங்குவதற்கும் அந்த உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை அதிகமா ஏற்றுமதி செய்வதற்குமான ஒரு தேவைகளை பூரா பூர்த்தி செஞ்சோம்னால இப்ப இருக்கிறது சரியாயிரும். அந்த மண் சார்ந்த தொழில், ரெண்டாவது அங்க இருக்கக்கூடிய விவசாயம், மூன்றாவது இதை அனைத்தையும் பாதுகாப்பதற்கு தேவையான உபகரணங்கள். இதை நம்ம செஞ்சுட்டாலே இப்போதைக்கு போதும். அதற்கு பிறகு சீமானன் ஒரு திட்டமிடல் வச்சிருக்காங்க பாருங்க, தமிழகம் முழுக்க ஒரு பண்ணை, நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், அதுல வேலை வாய்ப்பு, அதுல பூரா அண்ணனை நிறைவேற்றுகிறார். நம்மளுக்கு அடிப்படை தேவை இப்போதைக்கு பாதுகாப்பு. அது என்ன, விளைஞ்ச பொருள் வீணாக கூடாது. அது போதுக்கு காலங்காலமா ஒரு தொழில் அந்த மக்கள் செஞ்சு வர்றாங்க, அது அழிஞ்சு போயிடக்கூடாது. அவ்வளவுதான். சரத்குமார்
பக்கத்து தொகுதியான தென்காசியில வந்து எங்கேயோ இருந்த சரத்குமார், அவர் முகவரி தென்காசி தொகுதியில யாருக்குமே தெரியாது. 90% விழுக்காடு பேருக்கு அது தெரியாது. ஆனாலும் அவர் வென்றாரு அங்க வந்து. அப்படிங்கும்போது இவர் ரொம்ப இந்த நிலத்தையும் இந்த மண்ணையும் வந்து நேசிக்கிற ஒரு கட்சியில இருந்து வந்திருக்காங்க. இவ்வளவு விஷயங்களா அதிமுக, திமுக போன்ற கட்சிகள் பேசுமானா உறுதியா ஒரு காலமும் பேசாது. இவரை போன்று யாரும் பேச மாட்டாங்க. அந்த மக்களை இவ்வளவு சீக்கிரமா இப்படி தெரிஞ்சு வச்சிருப்பாருன்னு நான் கூட நினைக்கல. அம்பாசமுத்திரம் தொகுதிக்கு ஒரு சிறந்த வேட்பாளர் கிடைச்சிருக்கிறாரு. அதை வெல்ல வைக்க வேண்டியது மக்கள் கையில இருக்குது. இவர் வெற்றி பெற வாழ்த்து தெரிவிப்போம். நன்றி. சின்ன விவசாயி சின்ன நம்ம எல்லா பேருமே ஒரு தவறான ஒரு செயல் இது பண்றோம். நம்ம பேசுறோம் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கணும், சீமானனுக்கு வாக்களிக்கணும், இப்படி மட்டும் தான் பேசுறோம். இன்ன வரையும் நீங்க பாத்தீங்கன்னாக்க ஒரு ஒரு மக்கள்கிட்ட போய் இன்னும் நம்ம சின்ன சேரல அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஒரு கவலையா இருக்கு. நீங்க எடுத்து பாருங்க, மற்ற கட்சிகள்லாம் பாருங்க, எல்லாத்துலயும் ஒரு டிவிஎஸ் எக்ஸல் வச்சிருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா ரெட்டலையோட சின்னத்தை வரைஞ்சிருப்பாங்க, உதயசூரியனோட சின்னத்தை வரைஞ்சிருப்பாங்க. ஆனா நாம இது வரைக்கும் அந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கவே இல்லை. நாம் தமிழர் புலிக்கொடி இதை கொண்டு போய் சேர்த்திருக்கோம். ஆனா நம்மளுடைய சின்னம் என்ன, அறுவடை செய்வதற்கு தேவையானது மக்களுடைய வாக்கை நம்ம கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நம்மளுக்கு தேவை சின்னம். அந்த சின்னத்தை கொண்டு போய் நம்ம சேர்க்கணும். முடிந்த அளவு நம்மளுடைய வாகனங்கள், நாம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், நம்ம கைபேசியிலே பாத்தீங்கன்னா மற்ற கட்சிக்காரங்க எல்லாம் கைபேசிக்கு பின்னாடி ஒட்டியிருக்காங்க. அது மாதிரி நம்மளுடைய சின்னத்தை சீமானுடைய முகமா, தேசிய தலைவரோட முகமா போய் சேர்ந்துருச்சு. ஆனா நாம இந்த காலகட்டத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய சின்னம், அந்த சின்னத்தை கொண்டு போய் எல்லாரும் சேர்க்கணுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இந்த காணொலி வாயிலாவும் நம்ம சின்னத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.